சரி எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. சோ என்ன பண்ணேன், அப்போ வந்து ஐயோ இந்த புள்ள வந்து படிப்பே சரியா வராதுன்னா ஒரு ஏதோ ஒரு கல்லு ஒண்ணு போடுறாங்க. இதெல்லாம் ரத்தன கல்லோ ஏதோ புஷ்பரகமோ ஏதோ ஒண்ணு போடுறாங்க. அதை எடுத்துட்டு போய் அடவு வச்சுட்டு அதை போய் வித்துட்டு செங்கல்பட்டுல ஒருத்தர் ஏதோ நான் சொன்னா சார் அப்படியே உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் அப்படியே பிரிண்ட் பண்ணி 10th சர்டிபிகேட் அப்படியே அடிச்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னான். சூப்பரா இருக்குதுப்பா, இன்னொரு வாட்டி இதை போய் எடுத்துன்னு போய் கொடுத்துடலாம் அம்மா கிட்ட. அவங்க வந்து நம்பிடுவாங்க. இப்படி பண்ணி அப்படி இப்படின்னு அடிச்சிட்டோம். சர்டிபிகேட் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இப்பெல்லாம் ஈஸி பிரிண்ட் அவுட். அப்பெல்லாம் வீட்டுல இருக்க அந்த பேப்பர் அது இதுன்னு என்னென்னமோ சொன்னானுங்க. சரி பண்றா பார்த்தா தெரிஞ்சிச்சு. அப்படியே பார்த்தாங்க ஓகேடா நீ உள்ள போ அப்படின்னாங்க. எடுத்துன்னு போய் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. இது ஏதோ சரியில்லைங்க, ரியாக்ஷனே சரியில்லை, நான் எடுத்துன்னு போய் கொஞ்சம் உங்க ஸ்டாஃப் அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் டிபிஐல என்னன்னு கேளுங்க அப்படின்னா போய் பார்த்தா சார் உங்க பையன் எல்லா சப்ஜெக்ட்லயும் 3 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் தவிர எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் சார் அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க அதுல என்ன மார்க் போட்டுருந்தீங்க? பாஸ் மார்க் தான். பரவாயில்ல. அதுலயே நான் சொன்னேன் சார் 90 போட்டலாம் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் போய் வீட்டுல போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா வீட்டு கதவை திறந்து பார்த்தா எங்க அம்மா உட்காந்துருக்காங்க. அப்படியே உட்காந்துருக்காங்க. ஐயோ அப்படின்னு உள்ள இன்னும் பார்த்தா எங்க அப்பா உட்காந்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா போலீஸ், சாதா போலீஸ் இல்ல, அவர் ஏதோ ஐஜி மாதிரி இருக்காரு. பேட்ஜ் வச்சு நிறைய பொம்மைங்கெல்லாம் இருக்குதுங்க. மேட்டர் நினைக்கிறேன் அநேகமா 7 years கலிதான் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். உள்ள போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ட்ரெக்கின்னு பார்த்தா எவனுக்கு நான் இந்த சர்டிபிகேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பார்த்தா அவங்க அம்மா அப்பா தமிழ்நாடு போலீஸ். இன்னும் கொஞ்சம் உள்ள போனா கல்லும் இருக்கும். கல்லோட கையில வச்சுருக்காங்க. ஐயோ மாட்டினேன்டா நான், என்ன போகுதுன்னே தெரியல அப்படின்னு உள்ள போய் பார்த்தா என்னடா இது